வணக்கம் மாணவர்களே, நான் மீண்டும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று இலக்கணம், பகுபத உறுப்பிலக்கணம் பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம செய்யுள் பகுதிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் அதற்கு சரியான தெரியாது, உங்களுக்கு தெரியாது அப்படிதானே? நான் பிரித்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த பகுபத உறுப்பிலக்கணம், பகுபதம், பகாபதம், சரியா? பதம் என்றால் சொல், பதம் என்றால் சொல் என்று பொருள். சொல், கிளவி, இதெல்லாம் என்னது? இந்த பதம் அப்படின்னாலே என்னது? சொல் என்று பொருள். இந்த பதம், பகுபதம், பகாபதம் பிரிக்கக்கூடியதாக இருந்தால் அது பகுபதம். பிரிக்கக்கூடியதாக இருந்தால் அது என்னது? பகுபதம். அந்த சொல்லை பிரிக்க முடியாததாக இருந்தால் அது பகாபதம். இந்த பகுபதம், பகாபதம் அது பெயர் பகுபதம், வினை பகுபதம் என இரு வகையாகப்படும். இப்போ இந்த தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். இதெல்லாம் நாக்கி பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். கூட கவனிங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இதில் இந்த பெயர்ச்சொல் மற்றும் வினை சொற்கள், இந்த 2 என்ன செய்யலாம்? பிரிக்க இயலும். இந்த 2 தானது பகுபதங்களாக நாம் எடுத்துக்கொள்ள இயலும், சரியா? பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல். இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பெயர் சொல்லுக்கு. அறிஞர் ஒரு எடுத்துக்காட்டு, சரியா? வினை சொல்லுக்கு என்ன சொல்லலாம்? நடந்தான். பெயர் சொல் அப்படின்னாலே ஒரு பெயரை குறிப்பது. பெயர் சொல் என்பது ஒரு பெயரை குறிப்பது. அடுத்ததாக வினைச்சொல். வினைச்சொல் என்பது அந்த பெயர், அதாவது இந்த எழுவாய் அந்த செய்கின்ற செயலை குறிப்பது என்னது? வினைச்சொல் ஆகும். எழுவாய் செய்கின்ற செயலை குறிப்பது என்னது? வினைச்சொல் ஆகும். அடுத்ததாக இடைச்சொல். இடைச்சொல் அதிகமாக வரும். நம்ம ஒரு சில இடைச்சொற்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேற்றுமை உருபு, உவமை உருபு, வேற்றுமை உருபு, உவமை உருபு, இதெல்லானது அந்த இடைச்சொற்களுக்கு. அடுத்ததாக நிறைய சொற்கள் வரும், உங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள், சரியா? உரிச்சொல். உரிச்சொல் சால, நனி, கடி, உரு, தவ, மா, தட, கூர், களி, விழு, இதெல்லாம் உரிச்சொற்கள், சரியா? சால, கடி, நனி, மா, தட, இன்னும் நிறைய சொற்கள் நினச்சது இருக்குது. பெயர் சொற்கள் எல்லாத்துக்குமே என்னது எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு சின்ன எடுத்துக்காட்டுகள் மட்டும் தருகிறேன். உனக்கு இந்த பெயர் சொல்ல என்ன, வினை சொல்ல என்ன, இடைச்சொல் என்ன, உரிச்சொல் இவைனா என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்காக வேண்டியது உனக்கு எடுத்துக்காட்டுகள் தந்திருக்கேன். எல்லாரும் உன்னுடைய நோட்டு புத்தகத்தை, தமிழ் நோட்டு புத்தகத்தை எடுத்து இலக்கணத்துக்குன்னு என்ன செய்யணும்? நீ ஒரு பகுதி ஒதுக்கணும், சரியா? இலக்கணத்துக்குன்னு ஒரு பகுதி என்ன செய்யணும்? ஒதுக்கணும்.
ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ இப்போ படிக்கிறது உனக்கு என்னது 12th வரைக்கும் என்ன செய்யும், இது 2 மார்க் என்ன செஞ்சிட்ருக்கோம், வந்துட்டுருக்கோம். சரியா? எழுதுங்க. இந்த 4 பெயர் சொல்னா உனக்கு என்னென்னு தெரியணும். வினைச்சொல்னா இடைச்சொல், உரிச்சொல். ஒன்றின் பெயரை குறிப்பது பெயர் சொல். எழுது போக்கும் 4 சீக்கிரமா. எல்லாம் எழுதியிருக்கணும். எழுதி நினச்சிருக்கணும், சென்ட் பண்ணியிருக்கணும். கிளாஸ் ஒர்க் நினச்சிருக்கணும், சென்ட் பண்ணியிருக்கணும். சரியா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? அடுத்ததாக பகுபத உறுப்புகள் எதெல்லாம்னாக்கி பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த 6 பகுபத உறுப்புகள். இந்த 6 பகுபத உறுப்புகள். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபத உறுப்புகள். எல்லாரும் சீக்கிரமா எழுதுங்க. பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். மேல பகுபத உறுப்புகள் அப்படி போட்டுக்கன. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொதுவாக பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சீக்கிரமாக எழுதுங்க. பகுபதம் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஒரு சொல்லை பிரிக்க கூடியனவாக இருப்பது எனது பகுபதம். அது எதுக்கெல்லாம் வரும்? பெயர் பகுபதம் மற்றும் வினை பகுபதம். பெயர் சொல் மற்றும் வினைச்சொல்லை மட்டும் தான் செய்ய முடியும், பிரிக்க இயலும். இதில் பகுதி, விகுதி என பிரிக்க இயல்வது எனது பகுபதம். பகுதி, விகுதி என பிரிக்க இயல்வது எனது பகுபதம் ஆகும்.
எழுதிட்டீங்களா? சரி, பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6. இதெல்லாம் என்னோட இணைந்து சொல்லுங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அடுத்ததாக பகுதி. இந்த பகுதி எவ்வாறு இருக்கும்? சொல்லின் முதலில் நிற்கும். முதலில் பகாபதமாக இருக்கும். இருக்குமா? சொல்லின் முதலில் பகாபதமாக. அதை அதுக்கப்புறம் என்ன செய்யலாது? பிரிக்க இயலாது. பகுதி எப்படி இருக்குன்னா பாருங்க, அதற்கு பின்னர் என்ன செய்ய முடியாது? அதை பிரிக்க இயலாது. வினை சொல்லில் ஏவலாகும், பெயர் சொல்லில் அறுவகை பெயராக வரும். வினை சொல்லில் எப்படி வரும்? ஏவலாக வரும். ஏவலாக வரும். வினைச்சொல் எப்படி வருமா? ஏவலாக வரும். அடுத்ததாக பாருங்க, ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். இதனை முதநிலை என்று கூறுவர். அடிச்சொல். அடிச்சொல் அப்படி என்றால் பாருங்க, நடந்தான். இங்க எடுத்துக்காட்டுங்க எழுதுவோம். இப்போ நடந்தான். இதுல நட அப்படிங்கிறது அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல். அந்த சொல், அந்த அடிச்சொல் இருந்தது பல சொற்கள் உருவாகும். இப்போ நட அப்படிங்கிறது அடிச்சொல் அல்லது இதுக்கு பேரு வேர்ச்சொல். இந்த அடிச்சொல் இருந்து பல சொற்கள் உருவாக்கப்படுகிறது. நடக்கிறான். சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச எடுத்துக்காட்டுகள். நடப்பான், நடந்தது, நடக்கும். இவ்வாறு பல சொற்கள். புரியுதா? இவ்வாறு இது எல்லாத்துக்கும் என்னது வேர் சொல்? என்னது? இந்த நட அப்படிங்கிற ஒரு வேர் சொல். நட அப்படிங்கிற வேர் சொல் என்ன செய்யறது? பல சொற்கள் என்ன செய்கிறது? உருவாகிறது. பல சொற்கள் என்ன செய்கிறது? உருவாகிறது. இவ்வாறாக அந்த பகுதி என்பது எப்படி இருக்கும்? வேர் சொல்லாக அமையும். ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். பகுதி என்பது ஒரு சொல்லின் அடிச்சொல். அடிச்சொல் அல்லது என்னது? வேர் சொல் என்று நினைச்சுகிறது, அது அழைக்கப்படுகிறது. பாருங்க, இப்போ நம்ம என்ன சொன்னோம்? முதல்ல பார்த்தோம் பகுபதம். பதம்னா நினைச்சு பார்த்தோம் சொல். அந்த சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். எதெல்லாம்? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த பகுபதம் என்பது பெயர் சொல் மற்றும் வினைச்சொல்லுக்கு உரியனவாக வரும். பெயர் சொல் மற்றும் வினைச்சொல்லுக்கு உரியனவாக என்ன செய்ய வரும்? இந்த பகுபதம் வரும். இந்த பகுபதம் அப்படிங்கிறது என்ன சொல்லுன்னா, இது முதலில் நிற்கும். இது முதலில் பகாபதமாக வரும். அதற்கு பின்னாடி அதை என்ன செய்ய முடியாது? பிரிக்க இயலாது. அதற்கு பின்னாடி அதை என்ன செய்ய முடியாது? இந்த சொல்லை பிரிக்க இயலாது. வினைச்சொல்ல அந்த பகாபதம் எப்படி வருமா? பகுபதம் ஏவலாக. ஏன்னா இப்ப நம்ம பகுதின்னு பிரிச்சுட்டோம்ல, பகுதிங்கிறது ஒரு பகாபதம்.
அந்த சொல் அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, பொருள் தர இயலாது. ஏவல் அப்படின்னா பாருங்க, படித்தான் அப்படின்னா படி, நடந்தான் நட, வந்தான் வா. இவ்வாறு ஏவலாக அமைவதுதான் என்னது, பகுதி. ஏவலாக வருவதுதான் என்னது, பகுதி. எழுதினான் அப்படின்னா என்ன செய்யணும், எழுது. அது ஒரு கட்டளையாக அமையும். அது எப்படி அமையும், ஒரு கட்டளை சொல்லாக என்ன செய்யும், அமையும். அதான் கட்டளை ஏவல். கட்டளையாக என்ன செய்யும், பகுதி வந்து எப்படி இருக்கும், ஒரு கட்டளையாக என்ன செய்யும், அமையும். விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். இதுல கிடையாது விகுதி கிடையாது, அது ஒரு பகா பதமாக அமையும். இதுல என்ன கிடையாது, விகுதி பெறாத ஒரு ஏவலாக வரும். இப்ப நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்ப நடந்தான், அதே பாருங்க எப்படி பிரிக்கணும்னு நான் சொல்லுதேன். நடந்தான் இந்த சொல்லை எப்படி பிரிக்கணும்னா, நட பிரிச்சாச்சா. அடுத்ததாக இந்து வந்து இத்தாக மாறும். இத்து தானே செஞ்சிருக்கு, இந்தா மருவி வந்திருக்கு, இந்து. இத்து கூட்டல் ஆண், இத்து கூட்டல் ஆண். பாருங்க இதுல இந்த நடவ என்னது, பகுதி. நட என்பது என்னது, பகுதி. முதல்ல உள்ளது பகுதி, இறுதியில் உள்ளது என்னது, விகுதியாக அமையும். நட என்பது என்னது, பகுதி. இதுல எப்படி இருக்குது, ஏவலாக, இல்லைன்னா ஒரு கட்டளை. நட அப்படிங்கிறது ஒரு கட்டளை, அப்படிதானே. படி அப்படிங்கிறது ஒரு கட்டளை. விகுதி பெறாத ஏவல் வினையாக வருவது என்னதாகும், பகுதியாகும். இதுவே ஒரு சொல்லின் முதலில் நிற்கும். இதுவே ஒரு சொல்லின் முதலில் என்ன செய்யும், நிற்கும். புரிஞ்சுதா? சரி, எல்லாரும் எழுதுங்க. ரொம்ப ஈஸி தான். இன்னொரு முறை சொல்லுங்க, எப்படி வரும், பகுதி சொல்லின் முதலில் பகாபதமாக இருக்கும். அடுத்ததாக எப்படி வரும், வினை சொல்லில் ஏவலாக வரும். வினை சொல்லில் எப்படி வரும், ஏவலாக வரும். இப்ப நடந்தான், படித்தான், ஆடினான், ஓடினான், இதெல்லாம் என்னது, வினைச்சொல். அதுல எப்படி வரும், நட, படி, ஆடு, ஓடு, அவ்வாறு ஏவலாக வரும். அடுத்ததாக ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். ஒரு சொல்லின் அடிச்சொல்தானதாகும் பகுதியாக வரும். புரிஞ்சிருக்கா? எழுதிட்டீங்களா? சீக்கிரமா எழுதுங்க. எழுதியாச்சா? அடுத்ததாக விகுதி. இதெல்லாம் பார்த்தோம். பகுபத உறுப்புகள் சொல்லுங்க. எல்லாம் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இதெல்லாம் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதுல பகுதி பத்தி பார்த்தோம், அப்படிதானே? பகுதி எப்படி இருக்கும்? பகுதி வந்து முதலில் தோன்றும் உறுப்பு, அப்படிதானே? அது பகாபதமாக இருக்கும். வினை சொல்லில் அது எவ்வாறு இருக்கும்? ஏவலாக அமையும். ஒரு சொல்லின் வேறு சொல்லே என்னதாகும்? பகுதி ஆகும். அடுத்ததாக விகுதி. ஒரு வினைச்சொல் விகுதி எவ்வாறு அமையும்னாக்கி, ஒரு வினைச்சொல்லின் வினைமுற்று, சரியா, ஒரு வினைமுற்றின்
இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் ஆகியவற்றை உணர்த்தும். பாருங்க, ஒரு வினைமுற்றின் இறுதியில் நின்று எதலாமா? திணை பால் எண் இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு தானது விகுதி. ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு தானது விகுதி ஆகும். சரியா? இப்போ நம்ம இதில் பார்ப்போம். இந்த விகுதி அப்படிங்கிறது நம்ம முதல்ல என்ன சொன்னேன்? ஒரு வினைமுற்று. நம்ம அப்பதை பார்த்து எடுத்துக்காட்டே பார்க்கலாம். சரியா? நடந்தான். பாருங்க எல்லாரும், இந்த நடந்தான் அப்படிங்கிறது எவ்வாறு பிரிகிறது பாருங்க. நட கூட்டல் இத்து கூட்டல் இத்து என்னதாகுது? இந்தாகுது. அப்படின்னா இத்து கூட்டல் ஆண். அதுதானே இந்த ஆண். இது என்ன செய்யுது? இதுதான் விகுதி. ஆண் தான் என்னது? விகுதி. இந்த ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. என்னது இது? ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதியை குறிக்கிறது. இது எதெல்லாம் உணர்த்து பாருங்க. என்ன சொன்னா? திணை. திணை என்பது என்ன திணை? உயர்திணை. என்ன திணை? உயர்திணை. ஆண் என்பது என்னது? திணை. என்னது? திணை என்னது? முதல்ல 4 ஒரு திணை. இதில் வெளிப்படுத்தும் திணை என்னது? உயர்திணை. அடுத்ததாக பால். பால் என்னது? ஆண்பால். மூன்றாவது எண். எண் வந்து என்னது? ஒருமை. எண் வந்து என்னது? ஒருமையை உணர்த்துவது. பாருங்க, திணை வந்து எதெல்லாம்? உயர்திணை அக்ரிணை. திணை வகைப்படும் 2 வகைப்படும். எதெல்லாம்? உயர்திணை மற்றும் அக்ரிணை. பால் என்பது 5 வகைப்படும். எதெல்லாம்? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அவையாவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அப்போ வந்து நினைச்சுகிறது அந்த வினைமுற்று வந்து அந்த விகுதி வந்து இறுதியில் நினைச்சுகிறது. இறுதியில் நின்று திணைப்பால் என்னிடம் ஆகியவற்றை ஒன்று உணர்த்துகிறது. இதில் அந்த முதலாவது இந்த திணை வந்து என்னது? உயர்திணையை குறிக்கிறது. நடந்தான் என்பது உயர்திணை. அடுத்ததாக பால் வந்து என்னது? ஆண்பால். எண் வந்தான். அப்படின்னா என்னது? ஒருத்தன் வந்தான் அப்படிங்கிறது புரியுதா? வந்தோம் அப்படிங்கிறது பன்மை. வந்தோம், நாங்கள் வந்தோம். அவன் வந்தோமா அப்படி சொல்ல முடியுமா? இல்லை, நாங்கள் வந்தோம். அது பன்மையை குறிக்கின்றது. அடுத்ததாக இடம். இடம் என்பது எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இடம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்பது யாரை குறிக்கிறது? நம்ம ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவோம்ல, ஐ பி அப்படி சொல்லுவோம்ல, அதான் என்னது? தன்மை. தன்மை வந்து என்னது? தன்மை என்பது எதை குறிக்கிறது? ஆங்கிலத்தில் என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ இதில் சொல்லுவோம் நான், நாங்கள். முன்னிலை நீ, நீங்கள். அது என்னது? செகண்ட் பர்சன், யூ சொல்லுவோம்ல. அடுத்ததாக படர்க்கை. படர்க்கை என்பது அவன், அவள், அது, அவர்கள், அவைகள். இதெல்லாம் படர்க்கை. இதெல்லாம் படர்க்கை. இதுல வந்து நடந்தான். அப்போ இதுல என்னது இருக்குது? என்ன இடம் குறிக்கிறது? தன்மையா, முன்னிலையா, படர்க்கையா? எதை குறிக்கிறது? படர்க்கை. சரி, எதை குறிக்கிறது? படர்க்கை. இடம் வந்து எதை குறிக்குது? படர்க்கை. அப்ப இதுல வந்து இந்த ஆண் என்பது எதை குறிக்கும்னாக்கி
படற்கை இதில் சொல்லுவோம். இதில் குறிக்கிறது ஆண் என்பது என்னது? படற்கை. அப்ப என்னது? ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படி வரும். சரியா? ஆண் என்பது படற்கை, ஒன்றன்பால் படற்கை, ஆண்பால் வினைமுற்று விகுதி. இது ஆண்பால் வினைமுற்று விகுதி. புரிஞ்சிட்டா? படற்கையில் இதெல்லாம் வரும். அது, அவன், இதெல்லாம் ஒருமை. அது, அவன், அவளானது ஒருமை. படற்கையில் பன்மையினது வரும். அவர்கள், அவைகள், அதெல்லானது படற்கை. புரிஞ்சிட்டா? பாருங்க எப்படி வரும். ஒரு வினை முற்று சொல்லின் இறுதியிலிருந்து இதெல்லாம் கொடுக்கிறது. திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை என்ன செய்கிறது? காட்டுவனவாக அமைவது. சரியா? இது என்னது? மிகுதி. பகுதி என்பது என்னது? முதல்நிலை. பகுதி என்பது என்னது? முதல் நிலை. முதல்ல வர்றது என்னது? பகுதி. விகுதி என்பது என்னது? இறுதி நிலை. விகுதி என்பது என்னது? இறுதி நிலையை குறிக்கிறது. இப்போ எல்லாரும் சீக்கிரமா நோட் எடுத்து என்ன செய்யுங்க? இதை எழுதுங்க பார்ப்போம். இது செய்யுள்ள என்ன செய்யும்? எல்லா செய்யுள் பகுதியில் என்ன செய்யப்படுது? இது கேட்கப்படும். சரியா? உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினுக்கு இது வரும். நல்லா படிச்சிருங்க. நல்லா கவனிச்சா தான் என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். நீ ஓனாலாம் படிச்சு என்ன செய்ய முடியாது? எழுதாது. இதை படிக்கக்கூடியது என்ன செய்யுது? இருக்குது. அதை என்ன செய்யணும்? படிக்கவும் செய்யணும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். நல்லா கவனிங்க. பதம் என்றால் என்னது? சொல் என்று பொருள். அதில் என்னது? பகுதி விகுதி என பிரிக்க முடிவது என்னது? பகுபதம். பிரிக்கக்கூடாதது முடியாதது என்னது? பகாபதம். சரியா? இந்த பகுபதம் இதெல்லாம் வரும். பெயர் சொல் மற்றும் வினைச்சொற்களை என்ன செய்யும்? இந்த பகுபதம் அதிகமாக என்ன செய்யப்படும்? காணப்படும். இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் என்ன செய்யாது? அது பகாபதத்திற்கு உரியன. அது பகுபதத்திற்கு உரியன அல்ல. அடுத்ததாக இந்த பகுதி, இந்த மொத்த பகுபத உறுப்புகள் எத்தனை? 6. அவைகள் யாவை? பகுதி, மிகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகிய 6 என்னது? இந்த பகுபதத்திற்கு உரியன பகுபத உறுப்புகள். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இந்த 6. சரியா? அதில் நம்ம பகுதி விகுதி பற்றி பார்த்தோம். பகுதி என்பது என்ன? ஒரு சொல்லில் முதலில் வரும். அது வினை சொல்ல எவ்வாறு வரும்? ஏவலாக வரும். ஏவலாக வரும். ஒரு சொல்லின் அடிச்சொல், அதாவது அடிச்சொல் அல்லது வேர் சொல்லே பகுதியாகும். ஒரு சொல்லின் அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல் என்பது என்னதாகும்? பகுதியாக அமையும். ஒரு சொல்லின் அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல் என்பது என்னதாகும்? பகுதியாக அமையும். அதில் நம்ம என்ன சொன்னோம்?
இந்த பகுதி என்பது பகுக்க இயலாது. அதை அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, நம்ம பகுக்க இயலாத ஒன்று. அடுத்ததாக விகுதி பற்றி பார்த்தோம், அப்படிதானே? இந்த விகுதி என்பது ஒரு வினைமுற்றின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்தும். இதெல்லாம் பாருங்க, இந்த விகுதி என்பது என்னது? ஒரு வினைமுற்றின் இறுதியில் நின்று இதெல்லாம் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்தும். திணை என்பது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எதெல்லாம்? உயர்திணை மற்றும் அஃறிணை. பால் என்பது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் அந்த ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த 3 உயர்திணைக்கு உரியது. ஒன்றன்பால், பலவின்பால் அஃறிணைக்கு உரியன. ஒன்றன்பால், பலவின்பால் என்னது? அஃறிணைக்கு உரியன. அடுத்ததாக எண். எண் என்பது ஒருமை பன்மையை குறிப்பது. எண் என்பது என்னது? ஒருமை பன்மையை குறிப்பது என்னது? எண் ஆகும். அடுத்ததாக இடம். இடம் என்பது தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த 3 என்னது? மூவிடம். மூவிடம். தன்மை என்பது யாரை குறிக்கிறது? ஆங்கிலத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லலாம் அது. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நான், நாம், நாங்கள். இதனானது தன்மை பெயர்கள். அடுத்ததாக முன்னிலை நீ, நீங்கள். படர்க்கை அது, அவன், அவள், அவர்கள், அவைகள். இதுல அவள், அவன், அவர்கள் இதனானது உயர்திணைக்குரியன. அது, அவைகள்லாம் அஃறிணைக்கு உரியன. புரிஞ்சுட்டா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். இப்போ எல்லாரும் உங்கள் பாட புத்தகத்தில் பக்க எண் 21 எடுத்துக்கிடுங்க. பக்க எண் 21 அதில் விகுதி அப்படி ஒரு அட்டவணை இருக்குல்ல? விகுதி அப்படிங்கிற அட்டவணை இருக்குல்ல? அந்த அட்டவணையில் பாருங்க, அதை எடுத்து இது நினச்சிக்கணுங்க. கிளாஸ் ஒர்க்கில் எழுதிட்டு ஹோம் ஒர்க்லையும் எழுதணும். கிளாஸ் ஒர்க்கில் எழுதிட்டு ஹோம் ஒர்க்கில் என்ன செய்யணும்? எழுதணும். சரியா? பாருங்க, படித்தான். அதில் ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. பாடுகிறாள். ஆள் என்பது என்னது? பெண்பால் வினைமுற்று விகுதி. பெற்றார். இதில் ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்ததாக நீந்தியது. தூ என்பது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. ஓடின. அந்த ஆ என்பது என்னது? பலவின்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது சிரிக்கிறேன். அந்த ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உண்டோம். அந்த ஓம் என்பது என்னது? தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. அடுத்ததாக செய்தாய். அந்த ஆய் அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்ததாக பாருங்க, பாரீர். அதில் ஈர் அப்படிங்கிற என்னது? முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அடுத்ததாக பாருங்க, அழகிய பேசும் அப்படி கொடுத்துருக்கு. அழகிய ஒரு சொல், பேசும் அப்படிங்கிற ஒரு சொல். அழகியல பிரிச்சா இறுதியில் என்னது வரும்? விகுதி அ வரும். பேசும்ல இது என்னது? அ உம்ல என்னது? பெயரச்ச விகுதிகள். இதில் என்னது? பெயரச்ச விகுதிகள். அடுத்ததாக வந்து, தேடி. அதில் பாருங்க பிரிச்சா ஊ வரும். தேடி அதில் என்னது வரும்? இ. இது என்னது? வினையச்ச விகுதிகள். சரியா? நம்ம ஒவ்வொன்றா பிரிக்க பிரிக்க உங்களுக்கு தெரியும். இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஏன்னா நீ இது படித்தா தான் செய்ய முடியும். நீ பிரித்தாலும் உனக்கு எழுத தெரியும். இது கண்டிப்பாக நீ மனப்பாடம் என்னதுன்னு செய்தாகணும். சரியா? அடுத்ததாக வளர்க. அதில் க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. முளைத்தல். அதில் தல் அப்படிங்கிறது தொழில் பெயர் விகுதி. இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், அப்படி தானே? இல்லையா? நல்லா புரிஞ்சவங்க எத்தனை பேர்? சரி, நல்லா புரிஞ்சவங்களும் இருப்பீங்க. நல்லா கவனிச்சவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கும்? நல்லா புரிஞ்சிருக்கும். கவனிக்காதவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காது? நல்லா புரிஞ்சிருக்காது. இது ரொம்ப ஈஸி. சரியா? நீ என்ன செஞ்சுருக்கணும்? இதை படிச்சுட்டு நம்ம அடுத்தால நம்ம பிரிக்க பிரிக்க நமக்கு என்ன செஞ்சிடும்? உனக்கே நல்லா தெரிஞ்சிடும். ஆனால் அந்த அட்டவணை நீ படித்தாதான் என்ன செய்ய முடியும்? உன்னால் எழுத இயலும். சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th வரை என்ன செய்யும்? நமக்கு இது 2 மார்க் கொஸ்டினுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இது வந்துகிட்டே இருக்கும், இலக்கண குறிப்பு.
நம்ம எளிய முறையில் மார்க் எடுத்துலாம். இது இப்போ புரிஞ்சாக்க என்ன செய்யலாம், முழுவதுமாக என்ன செஞ்சிடலாம், இதில் முழு மதிப்பெண்கள் என்ன செய்யலாம், பெற்று விடலாம். இப்போ உனக்கு ஹோம் ஒர்க் அப்படின்னாக்கி இப்போ நம்ம கிளாஸ் ஒர்க்கில் எழுதியிருக்கோம்ல, இது அனைத்துமே என்னது உனக்கு ஹோம் ஒர்க். ஏன்னா இது எல்லாமே நீ நினைச்சிருக்கணும், கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதை நல்லா படித்தாதான் உனக்கு என்ன செய்யும், பயனுள்ளதாக அமையும். இந்த படித்தாதான் உனக்கு எப்படி இருக்கும், பயனுள்ளதாக அமையும். அதனால் கண்டிப்பாக நீ என்ன செஞ்சிரு, இது எல்லாமே என்ன செஞ்சிருங்க, படிச்சிருங்க. சரி, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குதா? நம்ம இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்ன. சரி, நான் உங்களை மீண்டும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Yes.